இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து என் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனிதன் கர்த்தருடைய பெயரில் அநேக காரியங்களை கேட்கலாம். அநேக தேவைகள் உண்டு. ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்குரிய பண தேவைகள், சரீர உழைப்பு, இவைகள் எல்லாம் தேவை. ஆனாலும் தேவன் நம்மிடத்தில் கேட்பதாக இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நியாயமுள்ள ஒரு வாழ்க்கை, இரக்க குணம், தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மை. அதற்கு முந்தின வசனம் 6ஆம் அதிகாரம் மிக 6:7 சொல்லுகிறார், ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ. என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ. உங்களிடத்தில் ஆண்டவர் இவைகளை எதிர்பார்க்கவில்லை. தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை, முதலாவது சொல்லுகிறார், நியாயம். ஒரு கிறிஸ்தவனிடத்தில் நியாயம் காணப்பட வேண்டும். நியாயத்திற்கான எதிர்ப்பதம் அநியாயம். எது காணப்படக்கூடாது என்பதை நாம் அறிந்து விட்டோம் என்றால் எது காணப்பட வேண்டுமோ அது நமக்குள் வந்துவிடும். அநியாயம் காணப்படக்கூடாது. அநியாயம் செய்யாதீர்கள். அநியாயம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. இதெல்லாம் அநியாயம், அருவருப்பு. அங்கே மிக 6:11 சொல்கிறார், கள்ளத்தராசும் கள்ளப்படி கற்களும் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ. ஆம், லஞ்சம். நாம் வியாபாரம் செய்கிறோம் என்றால் நம்முடைய வியாபாரத்தில் உண்மை. நாம் அரசு பணி செய்கிறோம் என்றால் அரசு பணியிலே உண்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயத்தோடு வாழுங்கள், நியாயத்தோடு வாழுங்கள். அநியாயம் கர்த்தருக்கு முன்பதாக அருவருப்பானது. இரண்டாவது, இரக்கத்தை சிநேகியுங்கள். இரக்கம். மற்ற கஷ்டப்படுகிறவர்களை காணும்போது அவரவர்களுடைய புத்திக்குத்தான் என்று சொல்லாதீர்கள். ஆண்டவர் அனுமதித்திருக்கிற சில பாடுகளின் பாதையிலே செல்லலாம். சில இழப்புகளை சந்தித்திருக்கலாம். சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். வறுமையில், தரித்திரத்தில் வாடலாம். நம்மிடத்தில் இப்படிப்பட்டவர்களை காணும்போது, பாடுகளின் பாதையில் செல்லுகிறவர்களை காணும்போது இரக்கம். நம்மிடத்தில் அவர்களுக்காக இரக்கம் காணப்படுமானால் அவர்களுக்காக ஜெபிப்போம். இரக்கம் காணப்படுமானால் அவர்களுக்காக கர்த்தரை நோக்கி முறையிடுவோம். நம்மை போல, உன்னை போல பிறனை நேசி. இது இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வாக்கியம். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் கேட்கிறார். மனத்தாழ்மை என்பது ஆண்டவருக்கு பிரியமான ஜீவியம், பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. வேதம் காண்பிக்கிற பாதை, வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கிற வாழ்க்கை, சத்தியம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்க வேண்டும். சத்தியத்தின் பாதையிலே நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் எதையோ ஒன்றை கொடுத்து நாம் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. மனிதன் அல்ல, அவர் சகலத்தையும் படைத்த கர்த்தர். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற 3 காரியங்கள்.
அநியாயம் காணப்படக்கூடாது. இரக்கம் குணம் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். மனத்தாழ்மையாய் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே அநியாயம் காணப்படாதபடி இரக்க சிந்தை காணப்பட்டு உமக்கு முன்பதாக உத்தமமாய் பரிசுத்தமாய் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you. ஆமீன்.